ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூமிங் ரோசஸ். இன்றைக்கி நம்ம ஒரு த்ரிப்ஸுங்கிற பூச்சியை பற்றி பார்க்கலாம். ரோஜா செடியை ரொம்ப தாக்கக்கூடியது, ரொம்ப ஒரு மோசமான ஒரு பூச்சி. அது இதை சிலர் வால் பேன்னு சொல்லுவாங்க, இலை பேன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப குட்டியாக இருக்கும், கண்ணுக்கே தெரியாது, அவ்வளவு குட்டியாக இருக்கும். அதாவது டைனி பூச்சி. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இலை ரொம்ப சுருண்டு, அதாவது ரஃப்பாக இருக்கும். ரொம்ப இலை ரஃப்பாக இருக்கும். இது பார்த்தீங்களா இப்படி ப்ரௌன் பேச்சஸாக இருக்கும். இப்படி தான் இருக்கும். இலை கொஞ்சம் பேப்பர் மாதிரி ரொம்ப ரஃப்பாக இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், பார்த்தீங்களா, கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்குது. இதுக்கு மேலே வெள்ளையாகவும் படர்ந்துருக்கும். பார்த்தீங்களா, அப்படி வெள்ளையாக இருக்கும். இலை அங்கங்கே சுருண்டு சுருண்டு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இலையில் பாருங்கள், இலை அப்படி ப்ரௌன் கலராக சுருண்டு சுருண்டு இருக்குது பாருங்கள். இந்த செடி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. மழைனால எனக்கு மருந்து கொடுக்க முடியலை, தொடர்ந்து மழை இருக்கிறதுனால. இப்போ பாருங்கள், மொட்டு எப்படி இருக்குது பாருங்கள், கருப்பாக கரிஞ்சி இருக்கும். பார்த்தீங்களா, கருப்பாக. இந்த பாருங்கள், பூ பாதியை சாப்பிட்டு பாதியை சாப்பிடாம இப்படி மொட்டு கரிஞ்சு இருக்கும். இப்போ பாருங்கள், இது சரியாக கூட விரிய விடலை. அந்த அளவுக்கு இதை ரொம்ப சாப்பிட்டு பாதியை சாப்பிடாம பாருங்கள், அப்படி கருப்படிச்சு போயிருக்கு. இந்த செடியில் எல்லா மொட்டும் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்படி மொட்டை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும், மொட்டு கரிஞ்சிருக்கு. பார்த்தீங்களா, இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதை கையில் சில சமயம், இதில் இன்னைக்கு இல்லை, இப்படி பார்த்தீங்கன்னா இதில் பொடி பொடியாக கையில் வரும், கருப்பாக அப்படி பொடி பொடியாக கையில் வரும். இதை வச்சே நம்ம அந்த பட்டை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இது செடியில் உள்ள சாரை எல்லாத்தையும் உறிஞ்சிரும். செடி வளர்ச்சி இல்லாமல் டல்லாக இருக்கும், நமக்கு பார்த்த உடனே நல்லா தெரியும். அது முட்டு பூ பாருங்கள், ஒரு விரிஞ்சாலும் அது ஒரு ஃப்ரெஷ்ஷாக இல்லை, அவ்வளோ மோசமாக இருக்குது. இந்த செடி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த பூச்சி பூக்கள், இலைகள், மொட்டுக்களின் அடிப்பகுதியில் இருந்து அதன் டிஷ்யூஸை சிதைக்கும். அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு பூச்சி. இது வெயில் காலத்தில் நல்லா வளரும், அதுக்கு வெப்பம்னா ரொம்ப பிடிக்கும். இந்த பூச்சியோட உடல் ஒல்லியாக இருக்கும். அந்த சிறகு இருக்கு இல்லையா, அது பிளந்து இருக்குமா. இந்த த்ரிப்ஸ் பூச்சி தன்னுடைய முட்டைகளெல்லாம் எங்கே போடும் தெரியுமா? புல், செடி, மண் இதுகளில் தான் போடும். அதனால் நம்ம பாட்டை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும். இந்த த்ரிப்ஸ் 2 வாரத்துக்குள்ள பல 100 முட்டைகளை போட்டு 2 வாரத்தில் அதன் இனத்தையே பெருக்கிடுமா. 2 வாரத்தில் தோட்டத்தை பண்ணி தோட்டத்தையே காலி பண்ணிடும். இதை நம்ம எப்படி கட்டுப்படுத்துறது? முதல் ட்ரீட்மெண்ட்டை நம்ம கையால் அதை க்ளீன் பண்ணணும். எப்படின்னா, அந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளை நீங்கள் கட் பண்ணி, அதாவது ப்ரூன் பண்ணிடுங்க. அப்போ அது ப்ரூன் பண்ணால் த்ரிப்ஸ் குறையும். நைட்ரஜன் அடங்கிய உரங்களை இந்த டைமில் ரொம்ப கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா, இந்த சமயத்தில் கொடுத்தீங்கன்னா சத்துக்களை உரிய பூச்சிக்கு வசதியாக போயிடும். நம்ம எப்போ கொடுக்கணும்னா, நம்ம கட் பண்ண பிறகு புது தளிர் வரும்ல, அதுக்கு பிறகு நம்ம உரங்களை கொடுக்க ஆரம்பிக்கலாம். அதன் பிறகு நம்ம பெஸ்டிசைட் கொடுக்க ஆரம்பிக்கணும். கெம் இருக்குல்ல, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கெம் நம்ம யூஸ் பண்ணலாம். இது ஒரு ஆர்கானிக் பெஸ்டிசைடு. இதில் இருக்கும் ஆக்டிவ் இன்க்ரிடென்ட் என்னென்னா எமாமெக்டின் பென்சோயேட். இதில் அதிகமான நச்சுத்தன்மை இருக்கும்.
பல பயிர்களை தாக்கக்கூடிய பல பூச்சிகளை இது கட்டுப்படுத்தும். இந்த பொன்சையேட் என்ற மூலப்பொருள் வந்து பூச்சியுடைய நரம்பு மண்டலத்தை தாக்கி அதை செயலிழக்க செய்து கடைசியில் கொல்லும். பூச்சி இதில் பட்டாலோ அல்லது சாப்பிட்டாலோ பூச்சி செத்து போயிடும். கெம் வந்து சுற்றுச்சூழலை பாதிக்காது. இது ரொம்ப முக்கியம் இல்லையா? இது ஒரு இம்யூனிட்டி பில்டரும் கூட. நீங்கள் 1 லிட்டர் வாட்டரில் 1 ml கெம் கலந்து அது கூட கொஞ்சம் சோப் ஆயிலும் நீங்கள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதையும் கலந்து நல்லா இலை தண்டு மொட்டு இதில் நல்லா ஸ்ப்ரே பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட் இருக்கும். இந்த கெம் வந்து ரோஸ் செடிக்கு மட்டும் இல்லை, எல்லா பழ வகை செடிகளுக்கும் எல்லா பூச்செடிகளுக்கும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். உங்களுக்கு கெம் கிடைக்கலன்னா இதுக்கு மாற்றாட்டு என்னென்னா எக்ஸோடஸ்ன்னு ஒரு பெஸ்டிசைடு இருக்குது. இது வந்து இதுவும் ஒரு ஆர்கானிக் தான். நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா ரொம்ப தொற்று அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு தடவை கெம் அடிங்க, அடுத்து ஒரு வாரம் கழித்து எக்ஸோடஸை கொடுங்க. இப்படி மாற்றி மாற்றி கொடுத்தா நல்ல ரிசல்ட் இருக்கும். அப்படி தான் பூச்சியை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காட் பிளஸ் யூ ஆல்.